உங்கள் வீட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சா? உடனே தேடாதீங்க, தயவு செஞ்சு தேடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தேடுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ அவசரம் இல்லைப்பா அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து கூட தேடுங்க. எதுக்காகனா நீங்கள் அவசரமாக தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. அவசரத்தில் கை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே கதை தான். நீங்கள் அவசரமாக பார்க்கும்பொழுது அந்த பொருள் உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. முதல்ல நிதானமாகுங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக இருங்க. இது இங்கே தான் இருக்கும், கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. எங்கே போட்டனோ தெரியல, அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு தேனிங்கன்னா கிடைக்காது. முதல்ல பொறுமையாயிட்டு கொஞ்சம் சாந்தமாயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 hours 3 hours இல்லை 1 day கூட கொடுங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, அந்த ஆக்ஷனை அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் கற்பனையில் அந்த காட்சிகளை ஓட்டி பாருங்கள். நீங்கள் எந்த கலர் புடவை கட்டியிருந்தீங்க, எந்த பக்கமாக போனீங்க, எந்த கையை கொண்டு அதை செஞ்சீங்க, அப்போ கூட யாரெலாம் இருந்தாங்க, நீங்கள் என்ன செயல் செஞ்சீங்க, கதவை மூடினீங்களா திறந்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் யோசித்து ஒரு படம் பார்க்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தானாகவே உங்கள் மூளையே அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்துரும், இந்த இடத்துல தான் இருக்குது அந்த பொருள் அப்படின்னு. இந்த மாதிரி யுக்தியை பயன்படுத்தி காணாமல் போன பல பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம்ல, அப்படியானா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்ல மறந்துடாதீங்க.